सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீலவண்ண கண்ணாவாடா. பிள்ளையிலா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். பிள்ளையிலா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தான். எல்லையிலா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா, என்னவென்று சொல்வேனப்பா. நீலவண்ண கண்ணாவாடா. வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில். வானம் பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில். தேன் மலர்கள் சிரிக்கும் மாட்சி செல்வன் துயில் நீங்கும் காட்சி, செல்வன் துயில் நீங்கும் காட்சி. நீலவண்ண கண்ணாவாடா. தங்க நிறம் உந்தன் அங்கம், அன்பு முகம் சந்திரபிம்பம். தங்க நிறம் உந்தன் அங்கம், அன்பு முகம் சந்திரபிம்பம். கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும். கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும். சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டு. சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டு. பொன்னாலா நலகையும் பூட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு. நீலவண்ண கண்ணாவாடா. நடுங்க செய்யும் வாடை காற்றே நியாயமல்ல உந்தன் செய்கை. தடை செய்வேன் தாளை போட்டு முடிந்தால் உன் திறமை காட்டு. விண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்திரன் ஏது. அம்மா என்ன புதுமை இது என்றே கேட்கும் மதியை பாரு. இன்ப வாழ்வின் பிம்பம் நீயே, இணையிலா செல்வம் நீயே. பொங்கும் அன்பின் ஜோதி நீயே, புகழ் மேவி வாழ்வாய் நீயே. புகழ் மேவி வாழ்வாய் நீயே, புகழ் மேவி வாழ்வாய் நீயே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியில் அலகில் ஜோதியாய்
ஆதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஹலோ, கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லின்னு கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், சூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே. காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீலை, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவ சம்சாரம் தங்கம்மா இல்ல, இவங்கள பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் போல் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன், எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தை சொல்வதற்காக நான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா, சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறான் என்று சொன்னார். இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவேன் வாரகை போய் வருவீர் சாமி, போய் வருவீர் துவாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலிலை மேல் பங்க அரியன்
வாழ்ந்திடும் துவாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னா மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானசன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன் நண்பனிடம், எப்படி எடுத்துரைப்பேன்? வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கிருஷ்ணா ஆடு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்தடில் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்தடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி, காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார் நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா, நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவலை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் நண்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள் யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார்? அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நிதானமா 1 2
மங்களம் சுபமங்களம் நித்ய ஜய மங்களம் சுபமங்களம் நித்ய ஜய மங்களம் சுபமங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணாப்பட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. சின்ன பயலே சேதி கேளடா. சின்ன பயலே சேதி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சேதி கேளடா. அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சேதி கேளடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சேதி கேளடா. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுண்டு. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுண்டு. விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழும்பிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே. சின்ன பயலே சேதி கேளடா. மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும்? சிங்கார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும்.
கண்ணனுக்கு என்ன வேண்டும்? வட்டமிட்டு பாடிடும் கன்னி வேண்டும். வண்ண வண்ண கண்ணனுக்கு என்ன வேண்டும்? வட்டமிட்டு பாடிடும் கன்னி வேண்டும். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும்? யார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். பால் திரட்டி பூசி வைத்த முகம் இல்லையா? பஞ்சவர்ண கிளி என்ன நான் இல்லையா? பக்கம் பால் திரட்டி பூசி வைத்த முகம் இல்லையா? நெஞ்சுருக பாடி வரும் குரல் இல்லையா? நெஞ்சுருக பாடி வரும் குரல் இல்லையா? நறுநெய் வாசம் தாங்கி வரும் குழல் இல்லையா? நறுநெய் வாசம் தாங்கி வரும் குழல் இல்லையா? இல்லையா இல்லையா இல்லையா? யார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். பச்சரிசி போல் சிரிக்கும் சிரிப்பில்லையா? பனை வெல்லம் போல் இனிக்கும் மொழி இல்லையா? பச்சரிசி போல் சிரிக்கும் சிரிப்பில்லையா? பனை வெல்லம் போல் இனிக்கும் மொழி இல்லையா? பந்தாட்டம் போலாடும் உடல் இல்லையா? பந்தாட்டம் போலாடும் உடல் இல்லையா? பள்ளியறை கேட்க நல்ல குணம் இல்லையா? பள்ளியறை கேட்க நல்ல குணம் இல்லையா? இல்லையா இல்லையா இல்லையா? சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும்? யார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். வண்ண வண்ண கண்ணனுக்கு என்ன வேண்டும்? வட்டமிட்டு பாடிடும் கன்னி வேண்டும். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும்? யார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும்? சிங்கார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். வண்ண வண்ண கண்ணனுக்கு என்ன வேண்டும்? வட்டமிட்டு பாடிடும் கன்னி வேண்டும். வண்ண வண்ண கண்ணனுக்கு என்ன வேண்டும்? வட்டமிட்டு பாடிடும் கன்னி வேண்டும். சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும்? யார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். பஞ்சவர்ண கிளி என்ன நான் இல்லையா? பால் திரட்டி பூசி வைத்த முகம் இல்லையா? பஞ்சவர்ண கிளி என்ன நான் இல்லையா? பால் திரட்டி பூசி வைத்த முகம் இல்லையா? நெஞ்சுருக பாடி வரும் குரல் இல்லையா? நெஞ்சுருக பாடி வரும் குரல் இல்லையா? நறுநெய் வாசம் தாங்கி வரும் குழல் இல்லையா? நறுநெய் வாசம் தாங்கி வரும் குழல் இல்லையா? இல்லையா இல்லையா இல்லையா? சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும்? யார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும். பச்சரிசி போல் சிரிக்கும் சிரிப்பில்லையா? பனை வெல்லம் போல் இனிக்கும் மொழி இல்லையா? பச்சரிசி போல் சிரிக்கும்
மனதில்லையா பனை வெல்லம் போல் இனிக்கும் மொழி இல்லையா பந்தாட்டம் போலாடும் உடல் இல்லையா பந்தாட்டம் போலாடும் உடல் இல்லையா பள்ளியறை கேட்க நல்ல குணம் இல்லையா பள்ளியறை கேட்க நல்ல குணம் இல்லையா 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 சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும் கார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும் வண்ண வண்ண கண்ணனுக்கு என்ன வேண்டும் மட்டமிட்டு பாடிடும் கண்ணி வேண்டும் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேண்டும் கார மொழி சொல்லும் பொண்ணு வேண்டும்
அந்தோ துன்பம் கொஞ்சமா நெஞ்சமே அஞ்சுதே மஞ்சத்தால் நாடு வாடுதே தினம் அந்தோ துன்பம் கொஞ்சமா நெஞ்சமே அஞ்சுதே மஞ்சத்தால் நாடு வாடுதே அகப்படமாட்டான் யாரு கையிலும் அகப்படமாட்டான் இவன் அகப்படமாட்டான் யாரு கையிலும் அகப்படமாட்டான் படவே மாட்டான் யாரு கண்ணிலும் படவே மாட்டான் இவன் படவே மாட்டான் யாரு கண்ணிலும் படவே மாட்டான் ஆகா இவன் யாருக்கு அஞ்சிட மாட்டான் இந்த ராவணேஸ்வரன் ஆமா இவன் யாருக்கும் அகப்பட மாட்டான் இப்படியாகத்தானே சோகத்திலே மூழ்கி அசோக வனத்தில் இருக்கப்பட்ட சீதா பிராட்டியாரிடம் ராவணனாகப்பட்டவன் தன் பெருமைகளை தானே எடுத்துச் சொல்லி அருகில் நெருங்கினான். அம்மையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரே கன்ஃபியூஷன். இவனிடத்திலிருந்து எப்படி தப்புவதென்று அப்படி இப்படியுமாக பார்த்தார்கள், வெம்பினார்கள், வேதனை அடைந்தார்கள். இதையெல்லாம் கண்டுகூட கரியவில்லை அந்த அரக்கன் மனது. மேலும் என்ன சொல்லுகிறான் என்றால், பாம்பணியும் சிவசாம்பவன் சாட்சியாய் 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 காம்போதி ராகத்தை பாடி கலைஞனின் நோடி பூங்குயில் தொலைக்குள் வாடி பூவைய சுகத்தை தானடி நாடினேன் கலத்தாமதம் நீ செய்யாதே மாதே மாதேன் இதே இப்போது கால தாமதோ நீ செய்யாதே கால தாமதோ
காமன் என்னை வதைக்கிறான் என்பதாகத்தானே? ஆசை வெட்க மரியாது, ஆண்மை வீர மரியாது என்பதற்கு உதாரணமாகத்தானே வீண் வார்த்தைகளை பேசி சீதையை சிம்பிளாக நினைத்து கம்பல்சரி செய்தான். மிரளவில்லை அம்மையார். கெஞ்சினான், கேட்கவில்லை. மிஞ்சினான், அஞ்சவில்லை. ராவணனுக்கோ கோபம் மேலிட்டு விட்டது. கொடூரமாக பார்த்தான். சரி, இன்று போய் நாளை வந்து கவனிக்கலாம் என்று வெற்றிகரமாக திரும்பி விட்டான். யார்? ராவணன். அட, அதை நீ சொல்லாதடா, நான் சொல்லணும். ராவணன் போன போதிலும் கூட அவனுடைய அக்கிரமங்களை நினைத்து நினைத்து நெஞ்சம் குமுறி சீதைக்கு வருத்த மேலிட்டு பயனலா ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஆனால் அதற்கும் அங்கு வசதி இல்லை. ஆகவே தன் அழகான நீளமான கூந்தலை கயிறாக்கி தன் கழுத்திலே இறுக்கிக் கொண்டு உயிர் விட போகும் சமயத்திலே தன் ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்து விட்டது. ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும்? அன்று வரை நடந்த ஆதிகால நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்று ஒன்றாக நினைத்து நெஞ்சம் குமுறி தன் பர்த்தாவை நினைத்து பாகிராமா ராமா பாகிராமா சந்திரராகவா ஹரே ராமா பாகிராமா சந்திரராகவா ஹரே ராமா பாகிராமா சந்திரராகவா என்பதாகத்தானே புலம்பிக் கொண்டு சீதா பிராட்டியார் தூக்கு மாட்டிக் கொள்ள போகும் சமயத்திலே ராம 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 சீதா ராம 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 சீதா ராம ராம சீதா ராம 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 ராம என்று பரந்தாமனை பஜித்துக் கொண்டே படார் என்று குதித்தார். படார் என்று குதித்தார். யார்? ஸ்ரீமான் அனுமான். அதை நீ சொல்லாதடா, நான் சொல்லணும். ஆஞ்சநேயர் குதித்தார். அம்மணி நமஸ்காரம் என்று வணங்கினார். அம்மையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதுவும் அந்த ராவணனுடைய சூழ்ச்சியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டார். பிறகு எப்படித்தான் அம்மையாரை நம்ப வைத்தார் என்று சொன்னால் அதுவே ஒரு ராமாயணமாகிவிடும். அது ஒரு நாளில் சொல்லி நடக்காது, 1 வீக்காவது ஆகும். எவ்வளவோ சிரமப்பட்டு சீதையை நம்ப வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆறுதல்களை சொல்லிவிட்டு ஆஞ்சநேயர் புறப்பட்டு விட்டார். எனக்கும் டைம் ஆகி போச்சு, நானும் புறப்படுறேன். அப்பனே ஆகட்டும். பாக்கி கதையை அடுத்தபடியா நான் பொறுமையா சொல்றேன். பக்த கோடிகள் மன்னிக்கணும். ரகுபதி ராகவ ராஜாரா ரகுபதி ராகவ ராஜாரா பஜித பாவன சீதாரா ரகுபதி ராகவ ராஜாரா ரகுபதி ராகவ ராஜாரா பஜித பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாரா பஜித பாவன சீதாரா ரகுபதி ராகவ ராஜாரா பஜித பாவன சீதாரா. Para
வசந்த செந்தலாக தெரிந்து முத்தமுள்ளை புரிந்து உறவாகுமே மனதும் வசந்த செந்தலாக தெரிந்து முத்தமுள்ளை புரிந்து உறவாகுமே பாதம் பதிந்து தந்தை வந்து செய்யாரே பாதம் பதிந்து தந்தை வந்து செய்யாரே மங்களாடு அணிகளை பூட்டி மங்களாடு அணிகளை பூட்டி கண்கவ நடன தலை திறந்தாட்டி கண்கவ நடன தலை திறந்தாட்டி ஆடும் அழகே அழகே செந்தமிழாவியத்தை மனம் நாட சுந்தர தாளவியில் கதை பாட செந்தமிழாவியதை மனம் நாட சுந்தர தாளவியில் கதை பாட கொஞ்சிடும் வீணையில் விரலாட கொஞ்சிடும் வீணையில் விரலாட உள்ள சந்தனமாவும் பரந்தோட உள்ள சந்தனமாவும் பரந்தோட மனிதராக அழகே அழகு கொண்ட நாடும் கலைகள் பண்பாடும் நடமாடும் அழகே அழகு
பொண்ணே மீனாட்சி இனிமே நானாச்சி அடியே பொண்ணே மீனாட்சி இனிமே நானாச்சி கண்ணே உனக்கு காதல் தானம் தந்தாச்சி கட்டினானே சிங்கார செல்ல குட்டி நீயே குட்டி நீயே யாரும் சிங்கார வெல்ல கட்டினானே தென்னாட்டு சோலையிலே சிட்டாகவே பிறந்த கண்ணாட்டி உன்னை மறப்பேனோ தென்னாட்டு சோலையிலே சிட்டாகவே பிறந்த கண்ணாட்டி உன்னை மறப்பேனோ ஆனா படிக்கலே அவனா பிடிக்கலே அக்கனால தாண்டி வந்துட்டோம் அதுக்குள்ளாக அப்பாவும் அம்மாவும் ஆயிட்டோம் போடுவோம் பேராவுக்குள்ளே சில்லாகி புல்புல் மே வந்தாரு புள்ளே அடியா அடியாடும் விலக்கி கொண்டு வந்தா குட்டி ராமி ராமி குழந்தை குட்டிக்கு கட்டுங்க சாமிடியா அடியாடும் டியாண்டியாடும் அயாளோ சௌதாரிலேலோ தடக்க தளாங்குதுன்னா மைனா மைனா சில்லற காசை வீசி போடு நைனா நைனா தடக்க தளாங்குதுன்னா மைனா மைனா கொஞ்சம் சில்லற காசை வீசி போடு நைனா நைனா சின்ன பொண்ணை பார்த்து இடிப்பது என்ன என்ன உன் கண்ணத்தில் பதம் பார்த்துடுவோமே நின்னா நின்னா கந்தைய ஜோரா தைக்கிற கோழி ஊசி ஊசி பொம்பளை கழுத்த மறைக்கிற ஒன்னாலந்தர் பாசி பாசி அந்தர் அடிக்கிற சாமி போடு காஷி காஷி ஏ போட்டாமி காஷி அந்தர் அடிக்கிற சாமி போடு காஷி காஷி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி நீ தடக்க தளங்குது மைனா மைனா கொஞ்சம் சில்லற காசு வீசி போடு நைனா நைனா ஏ ஹப்பே ஏ சாமி ஏ நைனா ஏ ஹம்மே ஏ ஹம்மே ஏ ஹப்பே ஏ சாமி 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 போட் சாமி காசி